எப்படி இருக்கீங்க? ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரெஸ்ட் எடுத்தீங்களா இல்லை முதல்ல? ரெஸ்ட்லாம் எடுக்கல. ரெஸ்ட் இஸ் லைக் ரஸ்டிங்னு எனக்கே தெரியும். மாளிகை வாழ்க்கையை மிஸ் பண்ணலையா? கவர்னர் வாழ்க்கையை? மிஸ்லாம் பண்ணல. நான் இங்கே மக்களை அதிகமாக மிஸ் பண்ணதுனால அதை மிஸ் பண்ணுறதா எனக்கு தோணலை. நான் சொன்ன மாதிரி ஒரு மாளிகை வாழ்க்கை தான். சுற்றி பாதுகாவலர்கள், அலுவலர்கள், முன்னால் 10 கார், பின்னால் 10 கார். ஈவன் நேற்று ஏர்போர்ட்டில் போகும்போது எனக்கு அதில் கொஞ்சம் தோணுச்சு. ஏன்னா நான் ஃப்ளைட்டுக்கு பக்கத்தில் என் கார் வரும். எனக்கு வந்து ஃப்ரிஸ்கிங் கிடையாது. ஆனால் நேற்று எல்லாரையும் மாதிரி நான் போக வேண்டி வந்தது. பட் நான் வருத்தப்படலை. ஆனால் எவ்வளோ ப்ரிவிலேஜஸில் இருந்திருக்கோம் அப்படின்றத நான் எவ்வளோ பேர் கேட்டாங்க, இதை விட்டுட்டு வந்துட்டீங்களேம்மா? ஆமாம் கேட்குறாங்க. பட் ஆனால் அந்த அந்த ப்ரொப்போர்ஷன் குறைவாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில். இப்போ வந்து அதில் விட்டுட்டு வந்துட்டீங்கன்றது எங்களோட வந்துட்டீங்க, அது நாங்கள் இதை எதிர்பார்த்ததுன்னு சொல்கிற எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது எனக்கு மகிழ்ச்சியை தருது. பழக்க தோஷத்தில் யார் எங்கே, கை கழுவ இளநீர் எங்கே, முகம் கழுவ பன்னீர் எங்கேன்னு கேட்கலையா? இல்லை இல்லை இல்லை, தண்ணீர் இங்கேன்னு எனக்கு தெரியும். அதனால அதுதான் நம்மளோட தண்ணீரை நாமளாக எடுத்து நாமளாக கழுவுறது தான் யதார்த்தம் என்று எனக்கு தெரியும். நான் இன்னொன்று நான் சொல்கிறேன். நான் ஆளுநராக இருக்கும்போதே சில வசதிகளை நான் தவிர்த்தே இருந்தேன். கூட ஆமாம் 2 பணியாள் வரலாம், பெண்கள் பணியாள் வரலாம். நமக்கு வந்து ஆடை அலங்காரத்துக்கு அவங்க முழுசாக அவங்க நம்ம கூட இருக்கலாம். ஹேர் ட்ரெஸ்ஸர் வச்சுக்கலாம், இவங்க டிசைனர் வச்சுக்கலாம். இதெல்லாம் நான் தவிர்த்தேன். ஏன்னா அது வந்து ஒரு தற்காலிகமான வாழ்க்கைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு மாதம் சூரியன் ரொம்ப சுட்டரிச்சிடுச்சோ? இல்லை, சூரியன் சுட்டரிக்காது என்னன்றதுக்காக தான் வெயிலில் நான் அலைஞ்சேன். மற்றவங்கள விட சூரியன் என்ன ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றது தான். 39 டிகிரி, 39 டாக்டர். ஆமாம் 39. என்னை பொறுத்த வரைக்கும் 40 டிகிரி. ஏன்னா நான் எங்கேருந்து வந்தனோ 40 டிகிரி வேற இல்லை, புதுச்சேரி வேற. இருந்தால் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்திருக்கும்ல? இல்லை, தாமரை மலரும் போது அது அது வந்து வீரியத்தோடு மலரும் போது எதுவும் பக்கத்தில் இருக்க வேண்டிய தேவையில்லை, அவ்வளோதான். இலை போட்டிருந்தா விருந்து கிடைச்சிருக்கும்ல? இலை கூட இருந்தா, இலை போட்டிருந்தா. இது என் சொந்த டைலாக்ல உங்கள்கிட்ட திருடின டைலாக் போன இன்டர்வியூல. அதான் சொன்னேன், ரெட்டையில வேணாம், தாமரைக்கு வட்டையில் போதும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அதாவது அரசியலில் சில நேரங்களில் கணக்குகள், யதார்த்தங்கள், சூழ்நிலைகள், அரசியலை பற்றிய ஒரு நிகழ்வுகள், இதையெல்லாம் வச்சு முடிவெடுக்க வேண்டியிருக்கும். அதனால் அப்படிப்பட்ட எடுத்த முடிவு மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி முற்றிலுமாக மோசமாகவும் போகாது. நிச்சயமாக நல்ல எண்ணிக்கை வரும் என்று நான் நினைக்கிறேன். சேர்ந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்குமா? இல்லை, அது யதார்த்தம் தானே. ஏன்னா ஒரு எண்ணிக்கைன்றது வந்து இப்போது எதிரணியை நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக இணைப்பாக இருக்கும்பொழுது அவங்களோட சதவீதம் அப்படியே இருக்கிறது அப்படின்னு. இது வந்து ஒரு பரிசோதனை களம் தானே. இப்போ எவ்வளவு 2 பேர் சேர்ந்து இருக்கும்போது எவ்வளோ வாக்குகள் வந்தது, பிரியும் போது அவர்களுக்கு எவ்வளோ போகுது, நமக்கு எவ்வளோ போகுது, இதெல்லாம் ஒரு பரிசோதனை களம் தான். ஆனால் சில நேரங்களில் அரசியலில் பரிசோதனைகளுக்கும் ஈடுபட்டு அது போர்க்களமாக மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது அதை ஏற்றுக்கொண்டு தானே ஆக வேண்டும். உதாரணத்துக்கு தென்சென்னியே எடுத்துப்போம். தமிழிசை போட்டி, அதிமுக ஆதரவு, எல்லா கட்சிகளும் இருந்த கட்சிகள்லாம் கூட இருந்தது அப்படின்னா வெற்றி இன்னும் இலகுவா இருந்திருக்கும் அப்படிங்கிற கணிப்புகள் இருக்கு. இலகுவா இருக்கும், ஆனால் இலையால் இலகு வேண்டான்னு தான் முடிவு பண்ணது. இலைகளால் அந்த இலகு வேண்டாம், நாமளே அந்த நம்மளோட வந்து தாமரை வந்து தண்ணி உயர உயர தாமரை உயருமோ அது மாதிரி உயர்ந்து கல்லலான்னு சில நேரங்களில் எடுக்கப்பட்ட. வேணான்னு இன்னைக்கு சொல்றீங்க, வேணும்னு விரும்பின காலம் எலெக்ஷன் நெருக்கத்துக்கு வரைக்கும் இருந்தது தானே. உங்க தலைமையும் கூட விரும்பியது அப்படிங்கிறது யதார்த்தம் இல்லை. விரும்பியதுன்னா இப்போ மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் என்டிஏ கூட்டம் கூட்டும் பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளர்லாம் கலந்து கொண்டது உண்மை. அது வந்து யதார்த்தமானது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்கு பின்பு அரசியல் சூழ்நிலை, நம் கட்சியை நாமே பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை, நிச்சயமாக பலம் கூடியிருக்கிறது என்ற நம்பிக்கை, மக்கள் நமக்கு ஆதரவு தருவார்கள் என்று இன்னொரு காலகட்டத்தில் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு தேசிய இயக்கமாக உருவெடுக்க வேண்டும் என்று நெடுநாளைய பாரதிய ஜனதா கட்சியின் ஆசை. இதையெல்லாம் வைத்து முடிவெடுத்தது தான் அது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் முடிவெடுத்து அந்த மாற்றுப்பாதையை ஏற்றுப்பாதையாக ஏற்றுக்கொண்டு போக வேண்டியது தானே நமது காரணமாக இருக்க முடியும். பலம் கூடியிருக்கலாம், ஆனால் வெற்றி அடைகிற அளவுக்கு பலம் கூடியிருக்கா அப்படிங்கிற? இல்லை, வெற்றி அடையக்கூடிய அளவிற்கு சில இடங்களில் கூடியிருக்கலாம், சதவீதத்தை அதிகமாக இருக்கிற சில இடங்களில் கூடியிருக்கலாம். அரசியல் என்பது வெறும் வெற்றிகளை வைத்தே கணக்கிடுவதல்ல. நாம் என்ன ஒரு முடிவெடுத்து வருங்காலத்தில் இந்த மாநிலத்தை காப்பாற்றுவதற்கு, இந்த மாநிலத்தில் திருப்பி திருப்பி இந்த திராவிட கட்சிகளின் அதே நிழலில் நாம் இருக்க போகிறோமா, இல்லை என்றால் ஒரு மாற்று சக்தியை உருவாக்கி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னு ஒரு முடிவெடுத்து
அதை முன்னெடுப்பதில் தவறில்லை. அதைத்தான் நாம் இப்போ எடுத்திருக்கிறோம். இந்த வாக்கு பிளவு திராவிட இயக்கத்துடைய பிரதான சக்திக்கு தானே ஆதரவு. திமுகவை பிடிக்காதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வாக்குகள் 2 திசையில சிதறும் போது இயல்பான அட்வான்டேஜ் அவங்களுக்கு தான். யாருக்கு? திமுகவுக்கு. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இது மத்திய பாராளுமன்றத்திற்கான தேர்தல், இது சட்டமன்றத்திற்கான தேர்தல் இல்லை. ஒன்று. இரண்டாவது, நாங்கள் வலிமையான பிரதம மந்திரி வேட்பாளரோடு இந்த தேர்தலை சந்திக்கிறோம். அவர்களுக்கு அது கிடையாது. அதே மாதிரி இப்பொழுது யார் மறுபடியும் மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் தேர்தல். ஆக இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு தேசிய கட்சி, இதுதான் மக்களுக்கு புரிந்து கொள்ளுகின்ற திறமை மக்களுக்கு இருக்கிறது என்ற வகையில் நாங்கள் அவர்களை அணுகினோம். இதுல கணிசமானவர்கள் இப்படி ஒரு சிந்தனை கொண்டாலும் கூட அதிமுகவுக்குங்கிற ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அது ஒரு தேர்தலில் கரைஞ்சிடாது. உங்களுடைய ஏற்றமும் ஒரு தேர்தலில் முழுமை பெற்றுடாது. ஸோ இந்த தேர்தலில் ஒரு இயல்பான அட்வான்டேஜ் திமுகவுக்கு கொடுத்துட்டீங்களோ? இல்லை, நான் அப்படி நினைக்கல. ஏன்னா எதுவுமே ஒரு ஆரம்பம் என்று ஒன்று இருக்க வேண்டும். அந்த ஆரம்பம் இன்று ஆரம்பித்திருக்கிறது என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். மக்கள் அந்த சதவீதத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்கின்ற சதவீதத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமாக கொடுத்திருப்பார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்கள் அதிகமாக அதிகரித்து வருகிறார்கள். அவர்கள் சதவீதம் அதிகரித்திருக்கிறது. அந்த சதவீதம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்னொன்று, மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் திட்டங்கள். தமிழகத்தில் அந்த திட்டங்களில் மறைக்கப்பட்டதே தவிர ஒவ்வொரு குடும்பத்திற்கும், நான் புதுச்சேரியில் நிர்வாகத்தில் இருந்ததுனால சொல்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏதாவது ஒரு வகையில் நம் பாரத பிரதமரின் திட்டங்கள் சென்று சேர்ந்திருக்கிறது. ஆக திட்டங்களை கொடுத்து ஒரு மாற்றத்தை வேண்டும் என்ற வேண்டுகோளோடு நாம் ஒரு கோரிக்கையை வைக்கும் பொழுது நிச்சயமாக மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. புதுச்சேரியில் மலருதோ? மலரும், நிச்சயமா. புதுச்சேரியிலே மலரும், தமிழகத்திலும் மலரும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த டயலாக் கேட்டு. தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். அது நான் சொல்ல ஆரம்பித்த உடனே எங்களோட தொண்டர்களுக்கு இருக்கிற உற்சாகம் இருக்கு. பார்த்தீங்கன்னா, சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். அப்ப டிவி எல்லாம் உடைச்சாங்க இந்த அதெல்லாம் உடைக்க முடியாது. ஏன்னா மலர்ந்தே தீரும்ன்றதுல தீர்மானமா இருக்கும்போது டிவி உடைச்சவரெல்லாம் சூரியன் உள்வாங்கி இருக்கு போல். யார் யாரை உள்வாங்கினாலும் மக்கள் பாரதிய ஜனதா கட்சி உள்வாங்கி இருக்கிறார்கள், பாரத பிரதமரை உள்வாங்கி இருக்கிறார்கள் என்று வரும்பொழுது அந்த உள்வாங்கியது வாக்கு வங்கியாக மாறும் என்று நாங்கள் நினைக்கிறோம்.